Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 1.1.2 அதாவது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த செக்ஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, அப்புறம் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த 3 சப் டாபிக்ஸ் இருக்கிறது தான் இந்த செக்ஷன் 1.1.2. ஸோ இந்த சாப்டருக்கு முன்னாடி, அதாவது இந்த டாபிக் முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தோம். இப்போ இந்த 2 செக்ஷன் இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சார்ஜஸ்லாம் ரொம்ப கொஷின்ஸ் இருக்காது. பட் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் இருக்குது, ஒரு லாங் ஆன்சர் இருக்குது, அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் காமிச்சிடறேன் என்னென்ன இருக்குன்னு. சொன்ன மாதிரி புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 71லேருந்து அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். இந்த டாப்பிக்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எதுவும் கிடையாது. பட் ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ஃபஸ்ட் கொஷினே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ், அதை தான் நம்ம தேர்ட் டாப்பிக்கில் வரும். அதாவது இந்த இதில் 3வது பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸில் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் ஆன்சரில் ஒன்று இருக்குது. அப்புறம் லாங் ஆன்சர் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட ஹெட்டிங்கே பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் தான். ஸோ இது எல்லாமே இந்த லாங் ஆன்சர் கொஷினுக்கு எழுதணுமான்னு கேட்டால் எல்லாமே தேவையில்லை. பட் நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஷார்ட் பண்ண முடியல. பட் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி கான்சியஸாக வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு எப்படி இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் பிடிஎஃபாக வேணும்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்படியே அல்டுகெதராக உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த கொஷினுக்கு மட்டும் தனியாக பிடிஎஃப் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் பிடிஎஃபாக போடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் கொஷின்னா எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1 இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அடுத்து இன்னொன்று என்னென்னா எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஷின் இருக்கும். இந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் ஆன்சர், ஒரு லாங் ஆன்சர், ஒரு எக்ஸாம்பிள் கொஷின், ஒரு எக்ஸசைஸ் கொஷின் எல்லாம் இந்த டாப்பிக்லேருந்து இருக்குது. ரொம்ப ஈஸி தான், ஆனால் இது கொஞ்சம் முக்கியமான இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தோமா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருந்தோன்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லு, அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எதுக்கு, அதுக்கப்புறம் சார்ஜஸ்னால் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆம்பரையும் ஃபர்ரையும் ரப் பண்ணாங்க, அதில் அட்ராக்ஷன் நடந்துச்சு, ரிப்பல்ஷன் நடந்துச்சு, நிறைய 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் லைக் சார்ஜஸ், அன்லைக் சார்ஜஸ்லாம் சொன்னாலுமே நம்ம ஃபஸ்ட்டு இன்னுமே டீட்டெயில்டாக சார்ஜ்னு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதை தான் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ சார்ஜ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஓகே, நம்ம புக்கில் சார்ஜ்னாலும் சரி எலக்ட்ரிக் சார்ஜ்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் நம்ம புக்கை பொறுத்தளவு. ஓகேங்களா? நம்ம புக்கும் இல்லை, பொதுவாகவே இந்த சார்ஜ்னாலும் சரி எலக்ட்ரிக் சார்ஜ்னாலும் சரி ரெண்டும் சேம் தான். ஸோ இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கார்பன் மெட்டீரியல் எடுக்கிறேன். ஓகேங்களா? கார்பன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கார்பன் முன்னாடி தான் நம்ம படிச்சிருப்போம். கார்பனுங்கிறது ஒரு மெட்டீரியல் தான். இந்த கார்பன் வந்து எவ்வளோ எடுக்கிறேன்னா 1 kg கார்பன் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாக என்னென்னா 1 kg கார்பன் எடுக்கிறேன். அப்போது நம்மளுக்கு தெரியும் கார்பன் மெட்டீரியல் மட்டும் எடுத்தோன்னா கார்பன் மெட்டீரியல் வந்து எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கார்பன் மெட்டீரியலுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாலிக்கல் இருக்கும், கார்பன் மாலிக்கல் இருக்கும். அதையும் நீங்கள் ஜூம் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கும். இப்போ என்னுடைய கொஷின் என்னென்னா, இந்த 1 kg கார்பன் மெட்டீரியல் வேணும்னா எத்தனை ஆட்டம் சேர்ந்தால் இந்த 1 kg கார்பன் மெட்டீரியலை க்ரியேட் பண்ண முடியும், அதாவது எத்தனை ஆட்டம் இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் டக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது. பட் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த கால்குலேஷன் தேவையில்லை. பட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் கரெக்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 × 10⁻25 நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இது ரொம்ப பெரிய நம்பர். 10⁻25னா 25 0 போடணும். எனக்கே கவுண்ட் பண்ண வராது. எத்தனை லேக்ஸ்ன்னு கூட தெரியாது, அத்தனை க்ரோர்ஸ்ன்னு கூட தெரியாது. அத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சேர்ந்து தான் நம்மளால் 1 kg ஆஃப் கார்பன், 1 kg ஆஃப் கார்பனுக்குள்ளே அத்தனை ஆட்டம் இருக்குது. சரி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இத்தனை ஆட்டம் சேர்ந்து தான் ஒரு கார்பன் உருவாயிருக்கு. சரி, நம்மளுக்கு தெரியும் கார்பன் ஆட்டம் சொல்லியாச்சு. கார்பன் ஆட்டம்குள்ளே என்னென்ன இருக்குது? கார்பன் ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கார்பன் வந்து 1 kg கார்பன் இருக்கா, அந்த கார்பன் க்ரியேட் பண்ணணும்னா இத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேணும். இதுக்குள்ளே ஒரு ஆட்டம்குள்ளேயும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 எலக்ட்ரான் இருக்கும். உங்களுக்கு கார்பன் வந்து C612 நம்ம படிச்சிருப்போம். அதில் 6 எலக்ட்ரான் இருக்கும், 6 ப்ரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு கார்பனோட கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? 6 எலக்ட்ரான் இருக்கும், 6 ப்ரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும். நான் ஒரு இமேஜ் கூட வச்சுருக்கேன், அதான் இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு கார்பன் ஆட்டம்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியஸ் உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 2 2 3 4 5 6 6 எலக்ட்ரான் இருக்கும்.
இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 புரோட்டான் இருக்கும் 6 நியூட்ரான் இருக்கும். இதான் வந்து கார்பனோட கன்ஃபிகரேஷன். ஸோ இப்போது நீங்கள் கார்பன் ஆட்டம், நான் அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். கார்பன் ஆட்டம்குள்ளே 6 எலக்ட்ரான் 6 புரோட்டான் 6 நியூட்ரான் ஆச்சு. இப்போ என்னென்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு மாஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்குமே ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரானுக்குள்ளே ஒரு மாஸ் இருக்கும். அது வந்து 9.11 × 10⁻31 kg. இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைங்களா. ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் எவ்வளோனா இந்த வேல்யூ. அதே மாதிரி ஒரு புரோட்டானுடைய மாஸ் எவ்வளோனா 1.67 × 10⁻27 kg. அதே மாதிரி நியூட்ரான் எவ்வளோனா 1.67 × 10⁻27 kg. இப்போ எனக்கு இதுக்காக நான் சொல்ல வரேன்னா இத்தனை ஆட்டம் இருக்குது, 5 × 10⁻⁻ நம்பர் ஆஃப் 25 ஆட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் 1 kg ஆஃப் கார்பன் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் திரும்பி நீங்கள் பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரானுடைய மாசு இவ்வளவு, ஒரு புரோட்டானுடைய மாஸ் இவ்வளோ, ஒரு நியூட்ரானுடைய மாஸ் இவ்வளோ. இல்லை நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு கார்பன் 1 kg ஆஃப் கார்பன் உருவாக்க இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேணும், இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றோட வெயிட்டு சேர்ந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக இந்த 1 kg ஆஃப் ஆட்டம்ஸ் 1 kg ஆஃப் கார்பன் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சுற்றி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மாஸ், நான் இப்போ இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா மாஸ் ஆஃப் திஸ் எலிமெண்ட்ஸ், இது என்னது, இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் தான் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்ட்டிகளுக்கு என்ன இருக்குது, மாஸ் இருக்குது. ஓகேங்களா? சிமிலராக இந்த பார்ட்டிகளுக்கு சார்ஜும் இருக்கும். ஓகேங்களா? இந்த பார்ட்டிகளுக்கு சார்ஜ் இருக்கும். இதை தான் டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த சார்ஜ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, மாஸுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு பார்ட்டிகளுக்கு ஒரு மாஸ் இருக்குது. அந்த மாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ நான் இது வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு கொஞ்சம் கலோக்கியலாக, அதாவது நம்ம செயல்முறையில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதே மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ அலுமினியமுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுக்கப்புறம் காப்பருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த மெட்டீரியலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருதா, அந்த ப்ராப்பர்ட்டி எதனால் வந்துச்சுன்னா அதில் இருக்கிற ஆட்டம்ஸ், அதாவது அதில் இருக்கிற மெயினாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டினால தான் இந்த அலுமினியமோடைய ப்ராப்பர்ட்டி டிசைட் ஆகும். அதே மாதிரி காப்பரோடைய ப்ராப்பர்ட்டி டிசைட் ஆகும். ஸோ சொல்கிற போனால் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு ஒரு மாஸுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. சிமிலராக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சார்ஜுங்கிறது இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, சார்ஜுங்கிறது இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இன்னும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அன் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி. இது வெளியிலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொண்டு வரல, இது ஒரு இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு மாஸுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி, சார்ஜுங்கிறது இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் மாஸோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம், அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், கேஜின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சிமிலராக சார்ஜுக்கு யூனிட் வந்து கூலும், அதை வந்து நம்ம சீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கேபிட்டல் சியில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதனுடைய வேல்யூ வேணும்ல, எலக்ட்ரானோடைய சார்ஜ், புரோட்டானோடைய சார்ஜ், நியூட்ரானோடைய சார்ஜ். ஸோ அதை நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா -1.6 × 10⁻⁻19 கூலும். அதே மாதிரி புரோட்டானோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁻19 கூலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரானோட சார்ஜ் 0. அதாவது நியூட்ரான் வந்து நியூட்ரல், நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் நியூட்ரானுக்கு வந்து சார்ஜே கிடையாது. ஸோ இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது சார்ஜுங்கிறது மாஸ் எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி சார்ஜுங்கிறது இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம புக்லையும் கொடுத்துருப்பாங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புக்கில் என்ன சொல்லிக்கிறேன்னா, மோஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த யூனிவர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். எந்தது, இப்போ நான் ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டேன்னா இந்த மெட்டீரியல் வந்து மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ்குள்ளே எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கா, அதே மாதிரி தான் சொல்லிப்போம். மோஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த யூனிவர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் இன் டர்ன் ஆர் மேட் அப் ஆஃப் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இதை நம்ம சொல்லிட்டோம், இப்போ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது எல்லா பார்ட்டிகளும் ஆட்டமால் உருவாச்சு, ஆட்டம்குள்ளே புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம புக்லேயே சொல்லியிருக்காங்க. These particles have mass and inherent property of the particles. நான் சொன்ன மாதிரி these particles, இந்த பார்ட்டிகளுக்கு மாஸ் இருக்குது. இந்த மாஸ் வந்து it is an inherent property அப்படின்னு சொன்னேன்னா, it is an inherent property of the particles. Similarly, the electric charge is another intrinsic and fundamental property of the particles. இப்போ எப்படி மாஸுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி this charge, அதாவது சார்ஜ்னாலும் சரி, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சார்ஜ்னாலும் சரி, எலக்ட்ரிக் சார்ஜ்னாலும் சரி, ரெண்டும் சேம் தான். சில இடங்களில் சார்ஜ் மட்டும் சொல்லியிருப்பாங்க, சில இடங்களில் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லியிருப்பாங்க. சிமிலர்லி இங்கே பாருங்கள், சிமிலர்லி த எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் அனதர் இன்ட்ரின்சிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் இந்த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் இஸ் அண்டர்ஸ்டூட் த்ரூ வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பெர்ஃபார்ம்ட் இன் தி 19th and 20th century அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சார்ஜஸை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம
19th செஞ்சுரிலையும் 20th செஞ்சுரியும் நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜஸ் கூலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி ஏதாவது கொஷின்ஸ் நீங்கள் கேட்கும்போது எலக்ட்ரிக் சார்ஜும் திடீர்னு கேட்டாங்க அப்படின்னா, இல்லைனா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ்லையுமே இது எழுத வேண்டி வரும். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா COULULOMB. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட்னு எழுதுனீங்கன்னா மெயினாக நோட் பண்ணுங்கள், யூனிட்னு எழுதுனீங்கன்னா இது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கூலும்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நேம்ட் ஆஃப்டர் எ சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டோட பேர் என்னென்னா கூலும். ஓகேங்களா? இது வந்து சயின்டிஸ்டோட பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சயின்டிஸ்டோட பேர், சயின்டிஸ்டோட நேம் எழுதும்போது நம்ம இங்கே கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லைங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் யூனிட்டாக எழுதும்போது கூலும்னு எழுதுவோம். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் சும்மா ஒரு பேர் சொல்கிறேன்னா 5 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குது அப்படின்னா 5 COULOMB அப்படின்னு நம்ம கூலும் ஸ்மால் தான் லெட்டர் தான், ஸ்மால் லெட்டர் தான் போடணும். இல்லை அப்படின்னா 5 கூலும்னு எழுதலாம், இது மாதிரி ஃபுல்லாக எழுதலாம். இல்லைனா 5 கேபிட்டல் C போடணும். சிம்பிளாக யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் சின்னு போடணும். இல்லைனா வெறும் ஸ்மால் லெட்டரில் எழுதி தான் அவருடைய பேர் எழுதணும், அதாவது யூனிட்டாக எழுதும்போது. இதே தான் நம்ம நியூட்டன் எழுதும்போது சரி, நம்ம 5 நியூட்டன் எழுதணும். ஓகேவா? இல்லைனா 5 NEWTON இப்படி தான் எழுதணும். இதுக்கு பதிலாக நான் 5 கேபிட்டல் NEWTON எழுதுனா இது தப்பு. இப்படி எழுதக்கூடாது, ஏன்னா இது சயின்டிஸ்ட் நேம். ஸோ ஓகேவா? ஸோ இது மெயினாக எழுதணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ்னது கூலும். ஓகேங்களா? இது இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னு தெரில, பட் தெரிஞ்சிக்க வேண்டியது நல்லது தான். ஓகேங்களா? எழுதும்போது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். ஓகேவா? நம்ம இது கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லியிருப்பாங்க, பட் இன்டெப்த்தாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சிக்க வேண்டியது நல்லது தான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு டாபிக் முடிச்சிட்டோம். அதாவது இது வரைக்கும் முடிச்சிட்டோம், எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜஸ் கூலும் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இருக்குது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இது ரொம்ப ஈஸி தான், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேங்களா? இது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதுலேயும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இது யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான். நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் தான் பாசிட்டிவ் சார்ஜஸ்னால் ஒரு பேர் கொடுத்தார், நெகட்டிவ் சார்ஜஸ்னு ஒரு பேர் கொடுத்தார். அதே பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன கண்டக்ட் சொல்கிறாருன்னா, 2 ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஓகேங்களா? எந்த ஆப்ஜெக்ட்னாலும் எடுத்துங்க. இப்போ நம்ம புக்கில் எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு கிளாஸ் ராட் எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்க் கிளாத் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? 2 ரப் பண்ண போகிறாங்க. இப்போ 2 ரப் பண்ணுறப்ப, அதாவது 2 தேய்க்க போகிறாங்க. 2 தேய்க்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறான்னா, பிஃபோர் ரப்பிங், 2 ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2மே எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம முன்னாடி எழுதணும். எப்படின்னா 2 ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் ரப்பிங். ஓகேங்களா? பிஃபோர் ரப்பிங் வந்து 2மே நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ராட் எடுத்துட்டிங்கன்னா, கிளாஸ் ராடுக்குள்ளே ஓகேங்களா என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ்குள்ளே என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, ஒரு ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ப்ரோட்டான் இருந்தால் எலக்ட்ரான் இருக்கும், இன்னொரு ப்ரோட்டான் இருந்தால் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இது எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்கோ அத்தனை ஈக்குவல் சார்ஜஸாக இருக்கும். அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால் அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆகிடும். சிமிலராக இங்கே பார்த்தீங்கன்னா சில்க் கிளாத்தில் அதே தான். நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதனால் இதுவும் நியூட்ரலாக இருக்கும். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோ லைட்டாக பார்த்துருந்தோம், அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்ப அதான் சொல்கிறாங்க, 2 ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன இருக்கும், எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். பட் 2 நீங்கள் ரப் பண்ணிங்க அப்படின்னா அப்போ தான் என்ன ஆகும்னா சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜஸ் வந்து நம்ம சொல்கிற மாதிரி என்ன சார்ஜ்னா மெயினாக எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஆர்கியூட் தட் ஓகே வென் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் ரப்டு வித் அனதர் ஆப்ஜெக்ட் சார்ஜஸ் கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு த அனதர் ஆப்ஜெக்ட். அதான் நான் சொன்னல, 2 ரப் பண்ணும்போது தான் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. சார்ஜுங்கிறது இங்கே என்னன்னா மெயினாக எலக்ட்ரான்ஸ் தான் சார்ஜாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? அப்போ இன்னொன்று சொல்லிங்கன்னா பிஃபோர் ரப்பிங் போத் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். 2 ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். நம்ம சொன்ன மாதிரி தான் என்ன ஆகுது, அண்ட் ரப்பிங் சிம்பிளி ரப் பண்ணுறதுனால தான் சிம்பிளி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு த அனதர். என்ன பண்ணுது, ரப் பண்ணுறதுனால தான் சிம்பிளாக சார்ஜ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நான் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் புக்லையும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வென் கிளாஸ் ராட் இஸ் ரப் அகேன்ஸ்ட் சில்க் கிளாத். ஓகேங்களா? கிளாஸ் ராடை சில்க் கிளாத்துக்கு அகேன்ஸ்டாக ரப் பண்ணால் சம் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் தி கிளாஸ் டு சில்க். அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது கிளாஸ்லேருந்து சில்க்குக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர். நெகட்டிவ் சார்ஜஸ்னால் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சம் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி கிளாஸ் டு சில்க். அப்படின்னா என்ன அர்த்தம்,
இந்த இது இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே போச்சுன்னா இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் ஆயிரும், இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆயிரும். அப்போ அட் தி எண்ட் கிளாஸ் ராட் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ், சில்க் கிளாத் பிகம்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எல்லா எலக்ட்ரான்ஸும் போகாது, கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் போகும். இது எவ்வளோ எலக்ட்ரான் போனாலும் இங்கே என்ன ஆகிடும், நெகட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகும், நிறையா எலக்ட்ரிக் சார்ஜஸ் சேர்ந்துடும். அதனால இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் போனதுனால இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போனா as a result the glass rod is positively charged. நீங்கள் பாருங்கள், the glass rod becomes positively charged and the silk cloth becomes negatively charged. அதான் கொடுத்துருக்காங்க, silk cloth becomes a negative charge. ஓகே, இந்த ஃபஸ்ட் பேராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சரி, இப்போ இதை நான் அப்படியே எழுதி படித்தே காமிச்சிடறேன், எழுதணும் அவசியம் இல்லை. ஃப்ரம் தீஸ் அப்சர்வேஷன்ஸ், இந்த எக்ஸாம்பிள் மூலயமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சார்ஜஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டர் நாட் டெஸ்ட்ராய்டு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ஜஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டர் நாட் டெஸ்ட்ராய்டு பட் கேன் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு த அதர். அதாவது சார்ஜ் நம்ம எதுவுமே கிரியேட்டே பண்ண கிடையாது, நம்ம எதாவது கிரியேட் பண்ண கிடையாது. அதான் இங்கே சொல்கிறாங்க, எதுவும் கிரியேட்டும் பண்ணலை, அது எதுவும் டெஸ்ட்ராயும் பண்ணலை, அழிக்கவும் செய்யலை. சார்ஜஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, உருவாக்கவும் செய்யலை, அழிக்கவும் செய்யலை. பட் கேன் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு த அதர். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் சார்ஜஸ் வந்து கிளாஸ் ராட்லேருந்து சில்க் கிளாத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அதே தான் சொல்கிறாங்க. பட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயினான லைன் நம்ம புக்லேயே, இந்த பர்டிகுலர் இதில். திஸ் இஸ் கால்டு கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸ். அது என்ன கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸ்னால், இப்போது இந்த ரெண்டையும் சேர்ந்து, இப்போ ஒரு 1000 சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ரெண்டும் சேர்ந்து பிஃபோர் ரப்பிங் வந்து ஒரு 1000 சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆஃப்டர் ரப்பிங்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் 1000 தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் 500 சார்ஜஸ், இதில் 500 சார்ஜஸ் இருக்குன்னா இனிஷியலாக, இதிலேருந்து ஒரு 100 எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிருந்துச்சுன்னா இதில் 400 சார்ஜஸ் இருக்கும், இதில் 600 சார்ஜஸ் இருக்கும். உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க, த சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் தி கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸ். அப்புறம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் கன்சர்வேஷன் லாஸ் இன் ஃபிசிக்ஸ். ஸோ கன்சர்வேஷன் லாஸில் இது ஒரு முக்கியமான, அதாவது அடிப்படையாக ஃபண்டமெண்டல் கன்சர்வேஷன் லாஸ் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம புக்கில் சொன்னால ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, அது கொஷின்ஸ் 5 மார்க் லாங் ஆன்சர் கொஷினில் இருக்குன்னு அப்போ கேட்கும்போது நம்மளுக்கு இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி தான் ஓரளவுக்கு எழுதுவோம் எப்போயுமே. ஸோ அதனால் இந்த போல்டு லெட்டர்ஸை நம்ம மெயினாக எழுதுவோம். என்ன எழுதுவோம்னா, இந்த டோட்டல், இப்போ நம்ம சொன்னது தான் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருப்பாங்க. இந்த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது யூனிவர்ஸ்னால் இப்போ என்ன, உலகத்தில் இருக்கிற சார்ஜஸே கான்ஸ்டன்ட். இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன், அதுலேயே நான் வந்து டோட்டல் சார்ஜஸ் ஆர் கான்ஸ்டன்ட் சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் யூனிவர்ஸ் எடுத்துக்கிறீங்க, n நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கும், அது மாதிரி n நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது, எத்தனையோ மெட்டீரியல் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தோடைய சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உருவாக போகிறதுல ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The total electric charge in the universe is constant. அப்புறம் சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட். அந்த யூனிவர்ஸுக்கே பார்த்தீங்கன்னா சார்ஜை க்ரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன் எனி ஃபிசிக்கல் ப்ராசஸ், இப்போ இதில் மெயினாக நான் சொல்கிறேன்னா, நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் என்னன்னா, இன் எனி ஃபிசிக்கல் ப்ராசஸ் நம்ம பண்ணோன்னா ரப்பிங் பண்ணோம். ரப்பிங் பண்ணும்போது தேய்க்கும் போது, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீ ரப்பிங் பண்ணும்போது சொன்னோம். இப்போ வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராசஸ் பண்ணாலுமே த நெட் சேஞ்ச் இன் த சார்ஜ் வில் ஆல்வேஸ் பி 0. அதாவது நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக 1000 சார்ஜஸ் இருந்துச்சுன்னா ஃபைனலாகவும் 1000 சார்ஜஸ் தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. த நெட் சேஞ்ச் இன் த சார்ஜ் வில் ஆல்சோ பி 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது தான் என்னது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜில் இருக்குது. சரி, இப்போ அடுத்து இன்னொன்று என்னென்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, இது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ நான் இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதே மாதிரி கிளாஸ் ராட் அதே சில்க் கிளாத் எடுத்துக்கலாம். ஓகே, கிளாஸ் ராட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் கிளாத். ஓகேங்களா, இந்த சில்க் கிளாத் எடுக்கணும். நம்ம என்ன சொன்னோம், இதிலேருந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொன்னோம். இப்போ எனக்கு கொஸ்டின் என்னன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு உங்களை கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் எத்தனை சொல்ல முடியும்? ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் 20 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன, சரி இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, அதாவது மினிமமாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, மினிமம் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் மினிமமாக எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் நான் கேட்குறேன், உங்களால் நீங்களே சொல்லுங்கள். இதை ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம், இதான் மினிமமாக அது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், அது கம்மியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, இந்த ப்ராசஸில் கரெக்டாக இந்த கிளாஸ் ராட்லேருந்து சில்க் கிளாத்துக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் மினிமமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், அது கம்மியாக போகாது. கம்மியான என்னது, 1/2 எலக்ட்ரான் போகாது, 1/4 எலக்ட்ரான் 0.5 எலக்ட்ரான்ஸ் போகாது, வாய்ப்பு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.25 1/4 எலக்ட்ரானும் போகாது, வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் அப்படி தான் போகும். ஸோ அந்த இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது சொல்லணும்ல, எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா கொடுக்குறேன், சிம்பிள் ஃபார்முலா தான், Q = N × E.
ஈங்கிறது சரி இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் Q = N × E இந்த ஃபார்மில் பார்க்கணும்னு என்ன சொல்லிடுறேன். சரி நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுலே மினிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது என்ன சொல்லிட்டோம், ஒன்லி 1 எலக்ட்ரான் சொல்லிட்டோமா. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ நம்ம மெயினாக நம்மளுக்கு முன்னாடி தெரியும் எலக்ட்ரானுக்கும் சரி புரோட்டானுக்கும் சரி ரெண்டுக்குமே சார்ஜ் சேம் தான். பட் சிம்பிள் மட்டும் மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜு, புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜு, ரெண்டுக்குமே சார்ஜ் சேம் தான். விச் இஸ் 1.6 × 10⁻⁻19 கூலும். இதில் எலக்ட்ரான் நாங்கள் மைனஸ் போட்டுக்குவோம், அதே புரோட்டான்னா பாசிட்டிவ் போட்டுக்குவோம். விச் இஸ் 1.6 × 10⁻⁻19 கூலும் விச் இஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா. இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இது உங்களுக்கு நல்லா இப்போ நம்ம படித்ததில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமமாக ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் போகுது. அதுவும் இல்லாமல் எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் ரெண்டுக்கும் சேம்னால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஈன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. E = 1.6 × 10⁻⁻19 கூலும். அப்புறம் இந்த E வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபண்டமெண்டல்னால் ஒன்றில் மினிமமாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் E. அப்புறம் எலக்ட்ரானுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா -E சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரானுக்கு -E, புரோட்டானுக்கு +E. ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் -E ஆர் +E இல்லைனா E- ஆர் E+. ஓகேங்களா. ஒரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே சரி. இப்போது நம்ம இது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் சொல்லிட்டோம். இப்போ இதுலேருந்து நான் என்ன கேட்டிருந்தேன், கொஸ்டின் கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு மினிமமாக ஒரு எலக்ட்ரான் தான் போயிருக்கு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் ஒரு 100 எலக்ட்ரான் போயிருக்கு இல்லை 200 எலக்ட்ரான் போயிருக்கு அப்படின்னா அது நம்ம எப்படி ஃபார்முலா வைஸ் நம்ம சொல்லணும்ல, அதுக்கு அந்த ஃபார்முலா தான் Q = N × E. இது ரொம்ப மெயினான ஃபார்முலா. Q = N × E. இப்போ என்னங்கிறது என்ன அப்படின்னா ஈங்கிறது நம்ம சொல்லிட்டோம் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ்னு சொல்லிட்டோம். அதனுடைய யூனிட்டும் கொடுத்துட்டோம் விச் இஸ் 1.6 × 10⁻⁻19 கூலும் சொல்லிட்டோம். என்னங்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அன் இன்டீஜர். இல்லை என்னங்கிறது இன்டீஜர். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சின்ன வயசில் படிச்சிருந்துருப்போம், கண்டிப்பாக மறந்துருப்போம். நானே நிறையா டைம் மறந்துடுவேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுவோம். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எழுதிடுறேன். ஓகேங்களா. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் தேவையில்லை, பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 2 3 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், 0 இருக்காது. அதுவே ஹோல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோல் நம்பரில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி தான் இது வந்து ஹோல் நம்பர்ஸ். இன்டிஜர்ஸ் அப்படின்னா ஓகேங்களா, இன்டிஜர்ஸ்னால் ப்ளஸ் அதாவது 0வும் இருக்கும், 0 1 2 3 இப்படி போகும். அதே மாதிரி -1 -2 -3 இப்படியும் போகும். பேக்வேர்ட்லேயும் போகும். இதில் மெயின் என்னென்னா இந்த 1.5 2.5 எதுவுமே வராது. இப்போ நம்ம சொல்கிற இந்த எண்ணுங்கிறது என்னென்னா இட் இஸ் அன் இன்டீஜர். இந்த எண்ணுங்கிறது இன்டீஜரில் தான் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கும். இன்டீஜரில் ஏதர் 0 எடுத்துக்கலாம், அதாவது இங்கே இது ரெண்டு ரப் பண்ணும்போது சார்ஜே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா இது 0 சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஷினில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன், கிளாஸு சில்க் கிளாத். ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ கொஷின் என்னென்னா இதனுடைய சார்ஜ் எவ்வளோ. ஓகேங்களா. அதாவது கிளாஸ் ராடு எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா Q = N × E அப்படின்னு எழுதுவோம். அதாவது கிளாஸ் ராடோடைய சார்ஜ் இப்போ ரப் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ராடோடைய சார்ஜ் என்னென்னா Q = N × Eன்னு அழியும். இது வந்து புரோட்டான் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும், இது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும். இதுவே சில்க் கிளாத் எடுத்திங்கன்னா Q = N × E தான், பட் இங்கே E- நெகட்டிவ் சார்ஜ் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால் Q × N ன்னு போடுவோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை, அதாவது எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணால் மைனஸில் வரும், எலக்ட்ரான்ஸை கொடுத்ததுன்னா ப்ளஸில் போகும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம சால்வ் ஆயிரும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க Q = N × E. ஈங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ், என்னங்கிறது இன்டிஜர். நம்ம புக்கில் அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் இந்த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜில் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் த நேச்சர். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் சரி, அதாவது ஒரு மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எக்ஸாம்பிள் சொன்னேன். இருக்கிறதுலே நம்ம நேச்சரில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் தான் சொல்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் தட் எலக்ட்ரான் ஆன சார்ஜ் இஸ் -E அண்ட் த சார்ஜ் ஆன புரோட்டான் இஸ் +E. நம்ம சொன்னதே தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரானோடைய சார்ஜ் -E நான் சொன்ன பார்த்தீங்களா, -E போட்டிருப்பாங்க இல்லை +E போட்டிருப்பாங்க. நான் புக்கில் இருக்க மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா. -E அண்ட் +E. ஓகேங்களா. ஸோ த எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் தட் சார்ஜ் ஆன் அன் எலக்ட்ரான் இஸ் -E, அதுக்கப்புறம் சார்ஜ் ஆன் அன் புரோட்டான் இஸ் +E. ஹியர் E denotes தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சார்ஜ் Q ஆன் எனி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. இப்போ இதுதான் மெயினானது. இப்போது நம்ம ரப் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ராடோடைய சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Q = Ne. அதே மாதிரி சில்க் கிளாத்தோட சார்ஜுக்கும் Q = Ne தான்.
இங்கே போடும்போது நெகட்டிவ் சார்ஜ்னால ஆட்டோமேட்டிக்காக அது மைனஸ் ஆயிரும். ஓகே, அதனால் இப்போ கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ த சார்ஜ் Q on any object is equal to integral multiple of the fundamental unit of charge. ஓகேங்களா? இப்போ மெயினாக பாருங்கள், ஒன்றில் இந்த Q is equal to NEயில் ஈங்கிறது இன்டிஜர் சொன்னோமா, அதான் இங்கே இன்டெக்ரல் மல்டிபிள்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் ஈங்கிறது என்னது, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் இ. ஓகேங்களா? ஸோ அதுதான் கொடுத்துருக்கான். Q is equal to NE வேறு N is any integer. நாம் என்ன சொன்னேன், இன்டிஜருங்கிறோட வேல்யூ என்ன இருக்கும், 0லேருந்து -1 +1 -2 +2 -3 +3 இந்த மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறான் 0 +or -1 +or -2 +or -3 இப்படி போகும் சொல்கிறான். திஸ் இஸ் கால்டு தி குவான்டைசேஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? திஸ் இஸ் கால்டு தி குவான்டைசேஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகே. குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னா இது மெயினாக இதில் இந்த டாபிக் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். அடிஷ்னலாக என்ன எழுதிக்கலாம்னா வேல்யூ ஆஃப் E is equal to 1.6 × 10⁻⁻⁹ கூலும் எழுதணும். இதுக்கு இது ஷார்ட் ஆன்சருக்கு. ஓகே, சரி. இப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஈயோட வேல்யூ நம்ம முன்னாடியே தெரியும். ஓகே, E is equal to 1.6 × 10⁻⁻⁹ கூலும்பு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ, ப்ரோட்டானோட சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சாருன்னா மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சாரு. அது நம்ம புக்கில் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேனா, ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா இந்த வேல்யூ ஆஃப் E கண்டுபிடிச்சார், which is 1.6 × 10⁻⁻⁹ கூலும்பு. அப்புறம் எலக்ட்ரானோட சார்ஜ் -1.6 × 10⁻⁻⁹ சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து இது. ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் ஓகே. இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நாம் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் என்னது, ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, நான் எழுதிடுறேன். நம்ம கிளாஸ் ராட் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் ஒரு சில்க் கிளாத் எடுத்துக்கிட்டோம். இப்போ ரெண்டு ரப் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னேன்னா, இப்போது கொஷின் என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப், இப்போ நீங்கள் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சும்மா லைட்டாக ரப் பண்ணி எடுத்தாலே 10⁻10 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது பாருங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரொம்ப ஜாஸ்தியான எலக்ட்ரான்ஸ், ரொம்ப அதிகமான எலக்ட்ரான், 10⁻10னா 10 zeros போகணும். அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு கிளாஸ்லேருந்து சில்க்குக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தானே. சரி, இப்போ இந்த எலக்ட்ரானும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் போகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு, இப்போ இந்த எலக்ட்ரானை நம்ம ரொம்ப கூர்ந்து அப்சர்வ் பண்ணனா, அதாவது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அப்சர்வ் பண்ணனா என்ன ஆகுனா, ஒவ்வொரு எலக்ட்ரானாக மூவ் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? ஆனால் நான் வந்து 10⁻10ங்கிறது வெரி லார்ஜ் நம்பர். ஓகேங்களா? என்னால் ஒவ்வொன்றையும் மைக்ரோஸ்கோப் லெவலில் இருந்து அப்சர்வ் பண்ண முடியவே முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் அதை அப்சர்வ் பண்ணணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது இந்த சின்னதாக டாட்டாலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது சின்னதாக இந்த டாட்டான்னு சொல்கிறதுனா டிஸ்க்ரீட் லெவல் அப்படிம்பாங்க. மிக சின்னதாக, அதாவது ஒன்றா தனித்தனியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அது டிஸ்க்ரீட் லெவல்பாங்க. அந்த டிஸ்க்ரீட் லெவலால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 10⁻10ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். ஓகேங்களா? அதனால் அது எப்படி தெரியும்னா கண்டினியூஸாக தான் அது எலக்ட்ரான் வந்து அப்படி கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் பார்க்கும்போது கண்டினியூஸாக தான் போயிட்டுருக்க மாதிரி தெரியும். ஸோ இதைத்தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த புக்கில் வந்து அந்த கடைசி பேராகிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்களேன், when a glass rod is rubbed with silk cloth, the number of charges transferred is usually very large. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டு ரப் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஆர்டரில் இருக்கும்னா 10⁻10 ஆர்டர் ஆஃப் 10⁻10 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சார்ஜ் குவான்டைசேஷன் இஸ் நாட் அப்ரிஷியபிள் அட் தி மேக்ரோஸ்கோபிக் லெவல். இப்போ நான் என்ன பண்ணேன், நான் வந்து Q is equal to NEன்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதலாம், எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ்ன்னு நான் கால்குலேட் பண்ணலாம். எதில், மைக்ரோஸ்கோபிக் லெவலில். பட் Q is equal to NEங்கிறத நான் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால், என்ன மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது நான் கண்டினியூஸாக தான் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ மேக்ரோஸ்கோபிக்னா நான் வெறும் கண்ணோட பார்க்குறது, நேக்கட் ஐயில் பார்க்கும்போது எத்தனை சார்ஜ்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஃபார்மில் இங்கே அப்ளை ஆகாது, அதான் சொல்கிறாங்க. ஸோ த சார்ஜ் குவான்டைசேஷன் இஸ் நாட் அப்ரிஷியபிள் அட் தி மேக்ரோஸ்கோபிக் லெவல். பட் ஹென்ஸ் த சார்ஜஸ் ஆர் ட்ரீட்டட் டு பி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அதாவது சார்ஜஸ் வந்து நான் கண்டினியூஸாக தான் ட்ரீட் பண்ணணும், டிஸ்க்ரீட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது. டிஸ்க்ரீட்டாக எங்கே ட்ரீட் பண்ணுவோம், மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் ட்ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? நாட் டிஸ்க்ரீட், கண்டினியூஸாக ட்ரீட் பண்ணணும். அது வந்து எதில் ட்ரீட் பண்ணணும்னா மேக்ரோஸ்கோபிக் லெவலில் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அட் தி மைக்ரோஸ்கோபிக் லெவல் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதான் இப்போ மைக்ரோஸ்கோபிக் லெவலில் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் தான் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் டிஸ்க்ரீட் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதைத்தான் இந்த புக்கில் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சரி, இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் கொஷினும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்னென்னா, நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, உங்களை எப்படி நான் கடைசியாக அது ஒரு கம்பைல்டாக போடலான்னு நினச்சிருக்கேன். உங்களை இருந்தாலும் அது அப்படியே கையோட சொல்லிடுறேன். வாட் இஸ் மீன் பை குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்? இந்த ஷார்ட் ஆன்சருக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த புக்கில் இருந்து எடுத்து நான் முன்னாடி சொன்னேன், ஒரு நிமிஷம் ஏதோ ஸ்டக் ஆகி இன்ட்ரெஸ்ட். ஸோ த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜுக்கு த சார்ஜ் Q இங்கேருந்து ஆரம்பித்து த சார்ஜ் Q ஆன் எனி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு இதையும் எழுதிட்டு
ஓகேங்களா. இது ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஆஃப் இ எக்ஸ்ட்ரா எழுதலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. இது எதுலேயும் கொடுக்கல, நான் சொல்கிறேன். ஓகேங்களா. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எழுதணும். இதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஷார்ட் ஆன்சர் ஃபஸ்ட் கொஷினுக்கு நான் சொல்கிறது. இதுவே லாங் ஆன்சருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எழுதுகிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய நோட்ஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. எங்கே பாருங்கள், நான் பாருங்கள் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜுக்கும் நான் பிரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னென்னு எழுதணும். அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை பற்றி எழுதணும். ஓகேங்களா. அதில் மெயினாக அந்த பிளாக் போல்டு லெட்டர்ஸ்லேருந்து தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சில இதில் இந்த எக்ஸாம்பிள் எழுதியிருக்க மாட்டாங்க. அதாவது நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுராகன் கைடு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் கைடுலாம் அது கிடையாது. பட் இருந்தாலும் இது எழுதிக்கிறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களே நம்ம புக்கில். அதனால் அப்புறம் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது எழுதிக்கலாம். ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி அதாவது அந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் ஷார்ட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கோம் அதை தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா இந்த லாங் ஆன்சர் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவாக நம்ம அந்த எக்ஸசைஸ் கொஷினும் பார்த்துடலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, திரும்பி எலக்ட்ரிக் சார்ஜ் பற்றி கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிறேன், எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, மாசுங்கிறது என்னன்னு பண்ணி ஃபஸ்ட்டு அதான் வீடியோ போட்டேன். ஏன்னா அந்த லிங்க்கையும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ஒரு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.